அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு ஏபோ ஆர் பிலோ சஸ்டனா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கிறது பார்க்கலாம். இது இந்த ஸ்ட்ரைக்கில் மட்டும் இல்லைங்க, எல்லா ஸ்ட்ரைக்லையும் நம்மளால கொடுக்க முடியும். அது மட்டுமல்ல, நம்ம கொடுக்குற ஸ்ட்ரைக் அந்த விலை வரலனால அது அடுத்த விலையை எடுத்துட்டு போயிடும். அது வந்தா அந்த ப்ரைஸ் வந்தா முடிவு எடுத்துக்கோங்க, வராமட்டுச்சுன்னா இக்னோர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நம்ம எந்த இடத்துக்கு ப்ரைஸ் போனாலும் அந்த இடத்துல கால்குலேஷன் வேல்யூ இருக்கும். அந்த ஸ்ட்ரைக்ல எனி ஸ்ட்ரைக்ல நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ரைக்ல தான் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாது. அதான் மேக்ஸ். ஓகேங்களா? நம்ம கணக்கு சார்ந்து மட்டுமே இன்ட்ராடேவை அணுகிறோம் முழுமையா. ஓகேங்களா? மார்க்கெட்டு நம்ம என்ன சொல்றோம், மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை தயவு செய்து வைத்து இங்க ட்ரேட் எடுக்காதீங்க ஆப்ஷன் பை. ஏன்னா மார்க்கெட்டுக்கு டைம் வேல்யூ கிடையாது. அது 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 முடியும். அது எங்க வேணா ஓப்பன் ஆகலாம், எங்க வேணா க்ளோஸ் ஆகலாம். ஆனா ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பிரீமியம் அப்படி கிடையாது. முதல்ல அதை சிந்திங்க, அதுக்கப்புறம் யோசிச்சு முடிவெடுங்க. ஏன் நான் மார்க்கெட் இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது இப்போ புரியுதுங்களா? அதெல்லாம் அழகாக கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாங்க. எங்க எந்த என்ன செய்யுங்கிறது முன்னாடி ஒரு இதை போட்டு சொல்லலாம். ஆனா அது சரியா இருக்காது, ஆப்ஷன் பையா இருக்கு. சரி, இன்னைக்கு வெனஸ்டே, வீக்லி எக்ஸ்பைரி டியூஸ்டே மாறியாச்சு. இன்னைக்கு டைமிங் நம்ம சொல்லி கொடுத்த டைமிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த டைமிங்கை சேஞ்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில எப்போ டைமில் நம்ம ட்ரேட் பண்ண சொல்லியிருக்கிறோமோ அந்த டைமில் இன்னைக்கு ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு ஸ்ட்ரைக் 24,500 புட்டு, 24,500 புட்டு 100 ரூபீஸ்க்கு எபோ இருந்தா மார்க்கெட் டவுன் சைடும், பிலோ இருந்தா மார்க்கெட் அப் சைடும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 100 ரூபீஸ் இருக்கும்போது நீங்க உங்க டிசிஷனை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சரி, அதே போல ஒரு 100 ரூபீஸ் கீழே இருந்தாலும் ஒரு வேலையில டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணணும், ஆறு அதே டைரக்ஷன் போகலாம். அதே மேலே போனாலும் ஒரு டைரக்ஷன் போயிட்டு சேஞ்ச் பண்ணலாம், ஆறு அதே டைரக்ஷன் போகலாம். அது போல அது 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறும், இறங்கினா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கும். அதுல ஃபால்ஸா நம்மள இதுக்கு மேலதான் ஸ்ட்ரென்த்தா இருக்கா வீக்கா இருக்கா ட்ராப் பண்ணுவாங்க நம்மள, அதுவும் நம்மளால கண்டுபிடிக்க தெரியணும். எல்லாம் தெரிந்திருந்தா தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இல்லையா ட்ரேட் நம்ம ஆப்ஷன் பையும் பண்ணக்கூடாது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.